மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. வணக்கம் சிஎம் சார். என்ன சிஎம் சார், பிரச்சார வாகனத்தை பார்த்தா தான் டைலாக்கே வருமா உங்களுக்கு? வாய் எப்போ தான் ஓப்பன் ஆகுமா? தலைமைச் செயலகத்தில் ஓப்பனே ஆகாதா? அதாவது எல்லா டாஸ்மாக் கடையும் நீங்கள் மூடிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு மேட்ரு தெரியுமா? கோயம்பேட்டில் கேட்வே அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே போன 2 பொம்பளை பசங்க, 17 வயசு 19 வயசு பொம்பளை பசங்க குட்டிச்சிட்டு உள்ளே போயிருக்குதுங்க. பசங்களோடலாம் சேர்ந்து செம்ம டான்ஸு. அந்த இன்னொரு குரூப்பில் உள்ள பசங்களாம் சேர்ந்து இந்த பொம்பளை பசங்களை காரை ஏற்றி கொலை பண்ணிட்டானுங்க. ஒரு பிள்ளை செத்து போச்சு, ஒரு பிள்ளை உயிருக்கு போராடிட்டு இருக்குது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். டாஸ்மாக் கடையை மூடிட்டேன்னு சொன்னீங்க. இந்த பிள்ளை வாங்கின சரக்கு வந்து எங்கே கிடச்சிது? 17 வயசு பிள்ளைக்கு 19 வயசு பிள்ளைக்கு நீங்கள் எப்படி சரக்கு விற்கலாம்? யார் கொடுத்தது? இந்த பிள்ளை ரேஷ் கடையில் வாங்கிச்சா, மளிகை கடையில் வாங்கிச்சா, இல்லை வந்து பாரில் வாங்கிச்சா, இல்லை டாஸ்மாகில் வாங்கிச்சா? எங்கே வாங்கிச்சு இந்த பிள்ளை? யார் கொடுத்தா அந்த பிள்ளைக்கு சரக்கு? இதுக்கு தெளிவாக வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள். சும்மா வாகனத்து மேலே ஏறி நின்று வசனம்லாம் அங்கே பேசக்கூடாது. இரவு வந்து வரக்கூடிய காவல்துறையினர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில்? அது கோயம்பேடுக்கு ஒரு பீக் ஏரியாங்கிறது, சென்ட்ரல் பகுதிங்கிறது. அங்கே காவல்துறை எங்கே போனாங்க? சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்குதான், செம்மையாக இருக்கான். ஒரு டிஜிபி போட முடியல நம்மளால. கேட்டால் டாஸ்மாக்லாம் மூடியாச்சு. டிஎம்கே ஆட்சியில் மது கஞ்சா விற்பனை எங்கள் மேலே தூக்கி பழிய போடுவீங்க. நீங்கள் வந்து பதவி விலகுங்க, உங்களை சொல்ல மாட்டோம் நாங்கள். நீங்கள் முதலமைச்சர், 20 நாள் ஆச்சு பொறுப்பேற்று. உங்களுக்கு நினைவு இருக்கே இல்லையா? நீங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்றத யாராவது கூப்பிட்டு சொல்லணுமா? இன்னும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள்? நன்றி சொன்ன போட நன்றி மட்டும் சொல்லுங்க. நீங்கள் என்னென்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு பேசுறதுக்கு. அங்கே போய் டிஎம்கே ஸ்டாலின். அதை தாண்டி இந்த பேரண்ட்ஸு 17 வயசு 19 வயசு பிள்ளை எங்கே போகுதுன்னு தெரியலங்க. செத்து போன போது உட்காந்து இந்த பொம்பளை புலம்பிட்டு இருக்குது. குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இந்த பிள்ளை 17 வயசுல, படிக்க வேண்டிய வயசுல. எல்லாத்துக்கும் அரசாங்கம் பொறுப்பேற்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் காவல்துறை பொறுப்பேற்க மாட்டாங்க. போன உயிரை அரசாங்கத்தாலையும் காவல்துறையாலும் திருப்பி கொண்டு வர முடியாது. நாம தான் நம்ம பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கணும். கேட்கலையா கைகாலை ஒட்டச்சு வீட்டில் போடுங்க, செருப்பால அடிங்க. இந்த 17 வயசு 19 வயசு பிள்ளை இருக்கு பாருங்க, அந்த பிள்ளைங்க எங்கே போச்சுன்னு அவங்க பேரண்ட்ஸுக்கு சொல்ல தெரியல. கேட்ட சொல்ல தெரியலங்க அவங்களுக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்துருக்குறாங்க. பிள்ளைங்க அந்த அளவுக்கு பேரண்ட்ஸை மதிக்காம இருக்குது. அப்படி மதிக்காத பிள்ளைங்களை கையை காலை ஒட்டச்சு வீட்டில் போடுங்க. அதுலேயே குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்குங்க. இன்னைக்கு உயிர் போயிடுச்சு. எனக்கு யார் கொடுப்பா? விஜய் வந்து கொடுப்பாரா? இல்லை காவல்துறை வந்து கொடுப்பாங்களா? நாம தான் நம்ம பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம பொருளை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும்.